மதீனாவுடைய சுவாரஸ்யமான சிறப்பம்சங்கள். மக்கால இருந்து மதீனாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. இது கிபி 622ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரத்துடைய முதல் ஆண்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இரண்டாவதாக கட்டப்பட்டதுதான் இந்த மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல். இறை தூதர் அவர்கள் ஆரம்பத்துல கட்டும் போது இந்த மாதிரி கட்டல, பனை ஓலைகளை கூரைகளாக கொண்டுதான் கட்டியிருந்தாங்க. பிறகு காலப்போக்குல தான் டூம் மினாரெல்லாம் வச்சு கட்டி இருக்கிறாங்க. இந்த கிரீன் டூம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வீடு இருந்தது. அவங்களுடைய கபரும் இருக்கு. மஸ்ஜிதுன் நபவில ஒரு தொழுகை தொழுவது 1000 தொழுகை தொழுவதற்கு சமமாகும். முஸ்லிம்களுடைய இரண்டாவது புனித தலம் தான் மதீனாவுல இருக்கிற இந்த மஸ்ஜிதுன் நபவி. உலகத்திலேயே ரொம்பவே அமைதியான ஒரு நகரம்னா அது மதீனா தான். இந்த மதீனா நகரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 ஆண்டு காலம் வாழ்ந்து மரணிச்சாங்க. நபி தோழர்களும் நபி அவர்களோடு சில காலம் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையோட சில காலங்களை இங்க வாழ்ந்து இங்கேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் 10,000க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் மற்றும் பல இஸ்லாமிய அறிஞர்களின் கல்லறைகள் இங்கதான் இருக்கு. இதுதான் ஜன்னத்துல் பக்கி. இத பக்கி அல் கர்கத் அப்படின்னு அழைக்கிறாங்க. சொர்க்கத்தின் தோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே இறை தூதர் அவர்களின் மனைவிமார்களான கத்திஜா ரதியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா இவங்களை தவிர மற்ற மனைவிமார்களான முக்மீன்களின் தாய் அப்படின்னு அழைக்கப்படுற ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இன்னும் மற்ற மனைவிமார்கள், அதே மாதிரி இறை தூதர் அவர்களின் ஆண் மகனான குழந்தை இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு, இறை தூதர் அவர்களின் ஈரக்குலையான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் மற்ற 3 பெண் குழந்தைகளான ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய அடக்கஸ்தலமும் இங்கதான் இருக்கு. இங்க ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ள போக அனுமதி இருக்கு. பெண்கள் கல்லறைக்கு வெளியே இருந்து தான் பார்க்க முடியும். நாங்க மதீனால ஜன்னத்துல் பக்கிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணோம். எங்களுடைய விண்டோ ஓபன் பண்ணாலே ஜன்னத்துல் பக்கி தெரியற மாதிரியான வியூ தான் இருந்தது. ரூம்ல இருந்து எடுத்த வீடியோ தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் சலாம் சொல்லக்கூடிய இந்த பாக்கியத்தை இதுதான் மஸ்ஜிதுல் கூபா பள்ளிவாசல். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கரத்தால் கட்டிய முதல் பள்ளிவாசல். மக்கால இருந்து மதீனாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையா ஹிஜ்ரத் செஞ்சு வந்து மதீனாக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்து முதலா கட்டின பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிதுல் கூபா. இந்த பள்ளிவாசலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. தொழுகை என்பது தஹியத்துல் மஸ்ஜித். நம்ம பள்ளிக்குள்ள போன 2 ரக்காத், பள்ளியினுடைய காணிக்க 2 ரக்காத் தொழுவோமே, அது மாதிரி 2 ரக்காத் தொழுவிட்டு வாரது. அந்த 2 ரக்காத்தினுடைய நன்மை, உம்ரா செய்தால் என்ன நன்மையோ அதனுடைய நன்மை. சரியா? நான் ஏன் உது செய்து வர சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உது செய்து கொண்டுதான் என்ன செய்வாங்க, இந்த இடத்துக்கு வந்து 2 ரக்காத் தொழுவாங்க. இந்த பள்ளிவாசலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தான் தொழுவாங்க. இந்த மஸ்ஜிதுல் கூபாக்கு வந்து 2 ரக்காத் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்விற்கே புகழனை. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب